கல்யாண முருங்கை அப்படின்ற அதோட பேர் மெயினாக எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுங்களுக்கு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த முள் முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா, அதோட இலைகள் வந்து ரொம்ப பயனுள்ளது. ஸோ அப்படியே சொல்லி சொல்லி அது வந்து ஒரு கல்யாண முருங்கை, கல்யாணம் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு அப்படின்ற பேர் வந்து அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதோட நேம் பார்த்திங்கன்னா முள் முருங்கை மரம். அந்த முள்ளோட கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் வந்து நிறைய முள் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த முள் முருங்கை மரம் அப்படின்னு சொன்னது. இது வந்து அங்கங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடில், ஊர் சைட்லலாம் நிறைய பேர் கொஞ்சம் மரம் அந்த மாதிரி இருக்கும். பட் சிட்டி சைடு ரொம்ப இருக்காது. ஆனால் இந்த முள் முருங்கை கீரை பார்த்திங்கன்னா கிடைக்கும். நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன தள்ளுவண்டி வடை கடையிலலாம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு வடை மாதிரி இருக்கும். மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வடை போடுவாங்க. அது வந்து முள் முருங்கை வடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீரை போட்ட வடை தான் அது. ஸோ அந்த மரம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். பட் கீரை வந்து கொஞ்சம் ஓரளவு நிறைய கீரைகள் இருக்கக்கூடிய பெரிய காய்கறி கடையில் அது அவைலபிளாக இருக்கும். கீரை இல்லைன்னா பொடியும் அது